வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜர்தோசியில் பிரைட் ஸ்டிச்சு. இதுக்கு நான் வந்து 2 கலர் எடுத்திருக்கேன், காப்பர் அண்டு கோல்டு. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பெரிய ஜர்தோசியை கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்து 2 லைனில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் இப்போ பிரைட் ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணும் போது நம்ம எப்படி பண்ணோம், பீட்ஸ் எப்படி பண்ணோமோ அதே மெத்தடு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஒரு கலர் எடுத்துகிட்டு ஒரு சைட்லேருந்து அப்படியே கொண்டு வந்து இன்னொரு பைப்பிங் த்ரெட்டு இல்லைன்னா நம்ம கோரா ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச் கொடுத்துருக்கோமா, அதை நம்ம டச் பண்ணாமல் ஒரு சைட்லேருந்து தான் கொடுக்கணும். ஒரு கீழே உள்ள லைன்லேருந்து ஆரம்பித்து மேலே உள்ள லைனுக்கு டச் பண்ணாமல் இன்னொரு பீஸ் எடுத்து கொடுத்து லாக் கொடுத்து மேலே வரோம். திருப்பி மேலேருந்து இன்னொரு பீஸஸை நம்ம லோட் பண்ணி அதில் ஒரு லாக், அகைன் இன்னொரு பீஸ் எடுத்து லோட் பண்ண போகிறோம். மேலே போயிட்டு ஒரு லாக் கொடுத்துக்கோங்க. எப்போயுமே டைரக்ஷன் மாற்ற மாதிரி ஒரு லாக் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. நல்லா ஒட்டி நெருக்கமாக போடுங்க. 4 லைனாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். நான் இப்போ 4 பீஸ் கொடுக்க போகிறேன். இதில் நீங்கள் 3 பீஸ் கொடுத்தும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் 4 பீஸாக கொடுக்குறேன். இப்போ நான் எடுத்துருக்க வந்துட்டு காப்பர் கலரு. இப்போ 3rd பீஸ் கொடுக்குறேன். கொடுத்து ஒரு லாக் கொடுத்துட்டு அகைன் மேலே போயிட்டு ஒரு லாக், அகைன் இன்னொரு பீஸ் எடுத்து ஒரு லாக் கொடுத்து ஒரு லாக் கொடுக்கணும். இது நீங்கள் எந்த நீடில்னாலுமே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 4 பீஸ் கொடுத்துட்டேன்னா 4 பீஸ் கொடுத்துட்டு அதில் வந்து லாக் போட்டு இங்கே வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிடணும். இப்போ எனக்கு வந்து போதும், அதனால் வந்து நான் எண்டு நாட் போட்டுக்கிறேன். எண்டு நாட் போட்டுக்கிறோமா, போட்டுட்டு இப்போ நம்ம வேறு கலர், அடுத்த கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை கலர்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். அதே ப்ரொசீஜர் தான். இப்போது இந்த கீழே ஒரு லைன் கண்டினியூ ஸ்டிச் கொடுத்துருக்கோமா, அதை நம்ம டச் பண்ணாமல் மேலே உள்ள லைன் கண்டினியூ ஸ்டிச் இருக்குல்ல, அதை மட்டுமே கவர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா? பீட்ஸ்லேயும் த்ரெட்லேயும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான். அடியில் நம்ம ஜர்தோசி வச்சுருக்கோமா, ஜர்தோசி வச்சு கண்டினியூ ஸ்டிச் கொடுத்துருக்கோமா, இதுக்கு பதிலாக பைப்பிங் த்ரெட் வச்சு நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். ஆனால் அடியில் கொடுத்துருக்க கண்டினியூ ஸ்டிச் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியக்கூடாது. ஓகேவா? இது நீங்கள் பைப்பிங் த்ரெட்டும் கொடுத்துக்கலாம், ஜர்தோசியும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், சேம் ப்ரொசீஜர் தான். 4 பீஸஸாக நான் வந்து ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்து பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு எங்கெங்கன்னா யூஸ் ஆகுனா, இப்போ இந்த கும்பம் இந்த மாதிரி டிசைனாக ஒர்க் பண்ணுவீங்கள்ல ப்ளவுஸில், கும்பம் இல்லாட்டினா கோவில் மாதிரி இந்த மாடம் சொல்லுவாங்க, துளசி மாடம், கோவில் டிசைனாக ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் இந்த ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்கிற ஒரு சாம்பிள் தான். ஆனால் நீங்கள் எந்தெந்த டிசைனை எதுலனாலுமே நீங்கள் கொடுத்து ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இது நல்லா கொடுத்து முடிச்சுட்டு அவுட்லைனில் ஒரு ஜரி த்ரெட் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுதா எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு? 2 சைட்லேயும் 2 கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் 3 கலர் 4 கலர் கொடுத்தா நீங்கள் கொடுத்துக்கலாம். எம்போசிங்காக தெரியுதா? அவ்வளோதான். நீங்களும் என்னோட பேசிக் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.